இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசட் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால் நேற்று கொஞ்சம் வீடியோ போட முடியல. இன்றைக்கி 12ஆம் தேதி 19 12 2024 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 552 இதுக்கு தான் இன்றைக்குடைய கெஸிங் நம்ம பார்க்க போகிறோம். இது 2024 சார்ட்டில் எங்கே நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8408 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, 8408. ஓகே, 7505 அதுக்கு முன்னாடி நாள் 7505. நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 8408 50-50. ஓகே, இப்போ இதுக்குரிய கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எங்கேருந்து வரப்போகுது நம்பர்ஸ் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சுருக்கமாக பார்த்துடலாம். நேற்று வந்த அந்த 8408க்கு இன்றைக்கி இறங்கக்கூடிய நம்பர் என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 8408 அப்படிங்கிறதுக்கு நான் 8408 அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில் ஒரு இடத்துல பாஸ் ஆன, ஜனவரியோ இங்கே இடையிலையோ எங்கே ஒரு இடத்துல பாஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுதான் 408 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 409 இருக்குது. 409 இருக்குங்க. பார்த்திங்கன்னா 409க்கு 394 அப்படின்னு சொல்லிருக்கு. 9க்கு 4னா 8க்கு 3 கூட வரலாம். அப்படிங்கும்போது 393 ஒரு செட்டு நோட் பண்ணிக்கிங்க. அது எப்படி வரும், என்ன மாதிரி என்னங்கிறது ஃபஸ்ட்டு நான் என்ன செட்டு வரப்போகுதுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எப்படி அது வரும் அப்படிங்கிற மாதிரி அதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ 8408 நான் அதுக்கு முன்னாடி 505 அப்படிங்கிற மாதிரி இருந்து 505க்கு 408 அப்படி சொல்லிட்டு வச்சாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 505க்கு 408 அப்படி சொல்லிட்டு வச்சாங்க. இப்போ 408 அப்படிங்கும்போது இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதனால் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எப்படி நம்மளுக்கு கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 408, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 505, 5க்கு 4, 0க்கு 0, 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரி, இதில் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம்னா நம்மளுக்கு திருப்பி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த 408ல் நம்மளுக்கு ஒரு வேளை அந்த 8 பவர் ஆக்கி 0 அடித்தாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு 200 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கோ இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த 408க்கு அவன் இப்படி கூட வைக்கலாம் நண்பர்களே. எப்படி தெரியுமா, இந்த 408க்கு கீழே ஒரு வேளை 8க்கு 9, 4க்கு 4, 9400 வைக்கலாம். ஓகேங்களா, உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க 9400 வைக்கலாம். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் நான் ரொம்ப முக்கியமான நம்பராகவே கொடுத்துட்றேன். ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0க்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி 9க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. 408 அப்படிங்கும்போது நம்மளுக்கு
இந்த வருஷத்துலேயே 408 எங்கேயாச்சும் வந்திருக்கா? ஏன்னா அதுலேருந்தும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நாள் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குள்ளேயும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்ன, 408 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 408 அப்படின்னா 471ன்னு ஒரு செட்டு. ஏன்னா 4க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இறங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 இருக்குது. 8க்கு 5 பவர், 5க்கு -1 4 அப்படிங்கும்போது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து எப்படி வரலான்னா அந்த 4க்கு 4 இறங்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு 408 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு கவனிப்போம். இதில் பார்த்திங்கன்னா 408 ஓகேங்களா. 408 அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4க்கு 4, 0க்கு 7, 8க்கு 1 அப்படின்னு கணக்கு பார்த்தா 471 இந்த இடத்துல கணக்கு வருதா அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி கணக்கு வருதுன்னா 4க்கு 4, 4க்கு 4, 0க்கு 7 பவர், 8க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் 1 கடைசியில் வந்து எந்த இடத்துல வந்திருக்குன்னா நம்மளுக்கு சி போர்டில் வந்தது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் இங்கே 1 வந்துருக்குது. இங்கே 1 2 அப்படிங்கும்போது சி போர்டில் 1 திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இதில் 408க்கு நான் 471ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இங்கே 908க்கு 384ன்னு இருக்குது. 9க்கு 3, 0க்கு 8, 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 408 ஓகேங்களா. அப்படிங்கும்போது 83 484 ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்களா. நான் 2 செட்டு கொடுக்குறேன். 471 484 ஓகேவா. ஆல் போர்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 0 அது டி போர்டில் வரலாம். டி போர்டில் கண்டிப்பாக 0 வரலாம். அப்படி இல்லைன்னா 8 + 1 9ஆக டி போர்டில் வரலாம். இதுதான் என்னோடய கணக்காக இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த போன மாதம் கடைசி வரைக்கும் நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நாள் அங்கேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில நாள் இங்கேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் இவன் எடுக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நான் கெஸ்ஸிங் பண்ணதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அதை மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிறீங்களா. 84 71 நான் ரொம்ப செட்டு கொடுக்க மாட்டேன். 84 71 அவ்வளோதான் நான் கொடுக்குற செட்டு இது மட்டுமே. சரிங்களா. அதனால் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 308 இருக்குது. 3க்கு 7, 0க்கு 7, 8க்கு 4 அப்படின்னா 4க்கு 8, 0க்கு 7, 8க்கு 4 நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கணக்கு வருதுங்களா. சரி, இப்போ நான் திருப்பி தெளிவாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் கொடுக்கக்கூடிய செட்டு ஏபிசியில் ஓகேங்களா. ஏபிசி அப்படின்னு வரும்போது என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 874, 484, 471 இவ்வளோ தான் நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். பிசியில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் 74, 84, 71 முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் நான் கொடுக்குற கேசிங்க. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறு நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. கணக்கில் இப்படி தான் வருது. உங்களுடைய கணக்கில் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்துருக்கேன். இதுதான் என்னோடய கணக்கில் வருது. அதனால் உங்கள் கணக்கில் திரும்பி வந்தால் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கணக்கு. நம்ம சி போர்டு 4Dக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் சேனல் இன்னொரு சேனலில் வந்து நான் லிங்க்கு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் அதையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான வெற்றி கண்டிப்பாக உண்டு. நம்ம கம்மியாகவே செட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது நான் 4 திரும்பி எதிர்பார்க்குறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது 8 அல்லது 7 ஆப்ஷனாக. சி போர்டை நான் எதிர்பார்க்குறது 4ம் 1ம்.
இவ்வளோ தான் நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் கொடுக்கறது. இதை தவிர வேறு எங்கேயும் இறங்காது. ஒருவேளை இறங்கினால் 3 அப்படின்னு இறங்கலாம். அதாவது 4க்கு -1 3ஆக இறங்கலாம். இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு சூப்பரான வெற்றியோட.